ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் அருமையான மசாலா பிரெட் டோஸ்ட் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 15 முந்திரி, 2 பெரிய ஆனியன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஆனியன் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இது கூட 3 தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் ஃப்ரெஷ்ஷாக தோல் இருக்கிற பச்சை பட்டாணி, இது எல்லாமே சேர்த்து நல்ல சூடு ஏறுற அளவுக்கு வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கணும். மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். சாண்ட்விச் பிரெட் எடுத்து தவாவில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப லைட்டாக எண்ணெயோ நெய்யோ பட்டரோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை, லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணால் போதும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த மசாலா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டிஃப் ஆகும், அதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு மேலே சீஸ் ஷீட் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இது மேலே நம்ம ஆற வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அது மாதிரி அதுக்கும் மேலே ஒரு ப்ரெட் பீஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் ஒரு சீஸ் எடுத்து வச்சுட்டு அது மேலே அதே மாதிரி மசாலா ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட் பீஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் அதே ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு ப்ரெட்டு சீஸு மசாலா, ப்ரெட்டு சீஸு மசாலா, ப்ரெட்டு சீஸ் மசாலா, இப்படி 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். தோசைக்கல் ஹீட்டான பிறகு ப்ரெட்டை இதில் சேர்த்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபோர்க்கால் பட்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு ரொம்ப கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். திருப்பி விட்ட பிறகு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைட் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா டார்க்காக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு சைட் கொஞ்சம் கம்மியாக கலர் இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி பட்டர் சீஸ் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பிரெட் டோஸ்ட் டேஸ்ட்டுக்காக மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவு. இது மாதிரி டேஸ்ட்டுக்காக மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சமாக இதை சாப்பிட்டு இது கூட ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி காமன் செட்டிங் பேலன்ஸுக்காக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க.
வணக்கம்.